ஹாய் நண்பர்களே, இது நம்ம அண்ணன் கடை. நம்ம அண்ணன் முடிவெடுத்த கடை போட்டுருக்காப்புல. நமக்கு தான் முடிவெட்ட தெரியாத, நம்ம கொஞ்சம் தலைக்கிற சீவி கொஞ்சம் பவுடர் போடலாம் அப்படின்ட்டு அந்த கான்செப்ட் இருக்குது. நம்ம அண்ணன் முள் நல்ல மாதிரி வெட்டுவாப்புல. நமக்கு முடிவெட்ட தெரியாது, கொஞ்சம் சீப்பி முடிவே சீப்பி இந்த பவுடர்கிட்ட போடும். கொஞ்சம் முடி நல்லா விட்டாரு அப்படி எடுத்தாரு. அந்த பேரை நல்லா ஆள் வேகமாக இருக்கும். அந்த பேரை சொல்லி கொஞ்சம் பவுடர் போடணும் மாதிரி போட்டாச்சு. அதே தான் கடை சொல்கிறார் பார்த்தீங்களா. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. பவுடருக்கெல்லாம் என்ன விலை தெரியுமா? ஆமாம் பவுடர் தான் நல்ல விலை. தண்ணியோட விலை கம்மியாக இருக்கும் பொழுது பவுடர் தான் இப்போ நிறைய விலை. கேரளா தாங்க பாருங்க எப்படி இருக்குங்க. நம்ம ஊரே மரங்கள் இருக்குது, இருந்தாலும் அவ்வளோக்கா இல்லை. இப்போ கேரளா பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பச்சைன்னு மரங்கள் பாருங்கள். வீட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே எவ்வளோ தான் இருக்குது பாருங்கள் மரங்கள். இது பூராமே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள். பூவு, தென்னை மரம் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு இங்கே பாருங்கள், இது வீட்டு பின்னாடி பகுதி. முன்னாடி பாருங்கள், ஒரு வீட்டிலே எவ்வளோ மரம் வளர்க்காங்கன்னு பாருங்கள். மரம் வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க. மரம் வந்து மருந்து, நமக்கு நல்ல மருந்தாங்க. பூ பாருங்க எப்படி இருக்காங்க. இந்த பூ பறிப்புமா, பூ பாருங்க எப்படி இருக்குங்க. இந்த கிளைமேட்டில் அழகாக இருக்குது பூ பறிக்க. முன்ன பறிப்போம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கிடைக்கும், எல்லா பக்கம் பார்த்துருப்பீங்க இந்த பூவெல்லாம். பாருங்கள், இந்த பூவெல்லாம் என்ன பூன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்கள். சரி பறிப்போம் இந்த பூ. நல்லா உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், என்ன பூன்னு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பூ நல்லா அழகா. இது என்ன பூவாக இருக்குங்க அது. வீட்டு போகிறீங்களா இப்போ? வீட்டோட வரணுமா? என்னது இது? நல்லா மணக்கு எழுந்திரல. சரி, உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துரும். உடம்பு இல்லைங்க, நான் வீட்டுக்கு போனேன். சம்பளம் 10,000 போமா? உடம்பு இல்லைங்களா, வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வாங்க.